வீமன்னு ஒரு வேடன் அதேயம்ங்கிற நகரத்தில் வசிச்சு வந்தான். ரொம்ப கொடூரமான அவன் வழிப்போக்கர்களை எல்லாம் தாக்கி அவங்களோட பொருட்களை அபகரிச்சுக்குவான். ஒரு தடவை அந்தனர் சிலர் அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. வீமன் அவங்கள தாக்கி கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுனான். மரத்து மேலே அமர்ந்திருந்த அரக்கன் ஒருத்தன் இதை பார்த்துட்டான். வீமன் கிட்ட இருந்த அந்த பொருட்களை எல்லாம் தான் அடையணும் அப்படின்னு நினச்சி அந்த அரக்கன் அவனை விரட்டிட்டு போனான். அரக்கங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வீமன் வழியில் தென்பட்ட வன்னி மரம் ஒன்றில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ மரம் ஆடுனதுனால மரத்தில் இருந்த இலை ஒன்று உதிர்ந்து கீழே இருக்கிற விநாயகர் சிலை மேலே விழுந்துச்சு. வீமன் மரத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்ட அரக்கனும் மேலே ஏறினான். அப்போவும் ஒரு வன்னி இலை உதிர்ந்து விநாயகரோட தலை மேலே விழுந்துச்சு. இதுக்கப்புறம் வீமனும் அரக்கனும் படு பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. அப்போ கட்டிப்பிடித்தபடி 2 பேரும் கீழே விழுந்து இறந்து போனாங்க. இருந்தாலும் அவங்களால வன்னி இலைகள் விநாயகருடைய தலை மேலே விழுந்ததால் அவங்களுடைய மானிட பிறவி விலகி மண்ணுலகம் நோக்கி போனாங்க.